நார்மலாக ஒரு கையால் பண்ணுறதுக்கும் இந்த மிஷின் பண்ணுறதுக்கும் 10 மடங்கு அதிகமாக பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 பண்டல் தான் ஒரு ஆள் பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து 100 பண்டல் ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். கூலி வந்து அதே தான். இப்போ நம்ம இந்த மிஷினோட ஸ்பெக்கை பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம காப்பர் வைண்டிங் உள்ள 100 வாட்ஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளே ஓனாக மோட்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டினியூஸ் ரன் யூஸ் பண்ணாலுமே மோட்டர் எதுவுமே ஆகாது. மோட்டருக்கு 1 இயர் வாரண்டியும் வந்து நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த மிஷின் சின்னதாக இருந்தாலுமே நம்ம இதில் உள்ள விஷயங்களை வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பேரிங் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த ரப்பர் புஷ் உள்ள பேரிங் இருக்கும். ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறது ஏதோ ஒரு தோட்டத்தில் தோப்பில் கூட யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த டஸ்டெல்லாம் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா இந்த பேரிங் ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்றதுனால அந்த ரப்பர் சேஃப்டியை நம்ம கொடுத்துருக்கிறதால டஸ்ட்டு வந்து இந்த பேரிங்குள்ளே போகவே போகாது. ஸோ இந்த ரப்பர் புஷ் அப்படின்றது நீங்கள் மற்ற நிறுவனங்கள்லையும் கூட இந்த ரப்பர் புஷ்ஷை பார்க்கலாம். அது எல்லாமே வந்து நேச்சுரல் ரப்பர்லால் ஆனது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஹை கிரேடு நைட்ரைல் ரப்பர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மூத்னஸும் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து வருஷக்கணக்கில் இது வந்து லைஃப் வந்து வரும்.